I love you. Thank you and sorry. எதுக்கு? இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆஃபீஸில் லேட் ஆகிடுச்சு. வீட்லேயோ வெளிலையோ டின்னர் தான். அண்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா நீ எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி பவர் கட் பண்ணி ரொமான்டிக் எமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாரிலாம் சொல்லாத. நீ ஒர்க் பண்ணி தானே நம்ம வாழ்கிறோம். என்ன மாதிரி ஒன்று வெட்டியே இல்லையே. அரவிந்த், நீ ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க. எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இட்ஸ் ஜஸ்ட் a year. we'll get through. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க மேமே. நீ ஃபோன் எடுக்கலன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முடியாது அஞ்சலி. தெரிஞ்ச என் பொண்ணு ஒரு பைத்தியக்காரனை கட்டி கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு தலைவலி ஜுரம்னா ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறதும் அதே மாதிரி தான்ப்பா. அவன் பைத்தியம் இல்லை, இஸ் எமோஷ்னலி டிஸ்டர்ப். ஹி நீட்ஸ் மீ. உனக்கு புரியலையா? இப்பயே உன் மேல இவ்வளவு சந்தேகப்படுறான். இவன் கூட சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறா நீ? சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னால் அவனை விட முடியாது. சாரிப்பா. ஹே, என்னாச்சு? ஃபோன் பண்ணாங்கல்ல? அப்பாக்கு என்ன கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். அதான் அம்மாவும் ஃபோன் பண்ணுறதில்ல. அவங்க ஃபோன் பண்ணியும் ஆஃபீஸில் பேச முடியல. இந்த புது ப்ராஜெக்ட்னால ரொம்ப ஒர்க் லோட். இன்னைக்கு கூட தினேஷ் பாதி ஹெல்ப் பண்ணதுனால தான் இன்னும் லேட் ஆகாமல் வீட்டுக்கு வர முடிஞ்சது. தினேஷ்? அன்னைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணியே என் கொலீக், வெரி இன்டெலிஜென்ட் கை. ஆஃபீஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அவன் சொன்னால் மட்டும் பாஸ் என்ன ஏதுன்னு கேட்காம ஓகே சொல்லிடுவார். அன்னைக்கு கூட ஆஃபீஸில் ஹலோ. சொல்லுங்க. யார் அந்த நேரத்தில்? அம்மா தான். எப்படிம்மா இருக்க? நல்லபடியா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லபடியாக தாம்மா இருக்கும். அப்பாவுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கோவம் குறையல. சரி, அதை விடு. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? முன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே? சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லாமல் தனியாகவே வளர்ந்ததுனால தான் இப்போ ஒரு பொண்ணு அவனை உண்மையாகவே விரும்புகிறத அவன் மனசு நம்ப மாட்டேங்குது. இந்த லவ், அஃபெக்ஷன் எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்கு. இது நிரந்தரம் இல்லை, நீங்களும் அவனை விட்டு போயிடுவீங்களோன்னு அவன் மனசு அவனே ஏமாத்திட்டுருக்கு. இந்த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவன் மனசில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் மேலே பெரிய சந்தேகமாக மாறுது. யூஸ்வலாக பிடிச்சவங்க மேலே பொசிவ்னஸ் இருக்கும்ல, அதோட எக்ஸ்ட்ரீம் தான் அரவிந்த். ஹி மைட் பி டேஞ்சரஸ் அட் டைம்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் டாக்டர்? ஒன்று, அவன் உங்கள் அன்புக்கு யூஸ் ஆகணும். இது உண்மை நம்ம மனசில் பதியணும். இல்லைனா அவன் நினைக்கிற மாதிரி நீங்கள் அவனை விட்டு விலகிறது தான் பெட்டர். ஹலோ, சொல்லுமா. எந்த பிரச்சனையும் இல்லையே? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீ இஸ் ஆல் ரைட். நான் அவன் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் எதுவும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரிவா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்பா எழுச்சிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ண.
ஹாப்பி பர்த்டே.